கண்டிப்பாக சார். அவர் எந்த அளவுக்கு காமெடியனா வந்து நம்ம மனசில் இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னா, நம்ம மாமன்னன் படத்தில் சீரியஸான கேரக்டர். அதுலேயுமே வந்து ஒரு டைமில் வந்து சொல்கிறது கேள்றா அப்படிம்பாரு. அதை எடுத்து தரையத்துறடா அந்த இதுக்கு கம்பேர் பண்ணி சீரியஸான சீனையே வந்து சிரிக்க வச்சாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தர் ஏன் காமெடி இல்லை அந்த படத்தில் மாரி செல்வராஜ் இவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவ்வளோ பாடுபட்டிருக்காரு. அண்ணே இந்த மாடுலேஷன் தப்பாக இருக்குது, பழைய மாடுலேஷனாக இருக்குது, ஐயோ வேணான்லாம் சொல்லி கண்ட்ரோல் பண்ணி அவர் வந்து ரொம்ப முரட்டுத்தனமாக இழுத்துட்டு வந்து தான் இங்கே நிற்க வச்சாங்க. ஸோ அதனால் எங்கேயுமே அந்த பழைய சாயல் தென்படக்கூடாதுன்னு அவர் நடித்தார். ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம வடிவேல்கிட்ட வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாகவே இது வைக்க வேண்டியதாக இருக்குது. காமெடி ரொம்ப ரொம்ப பஞ்சமாக இருக்குது. தயவுசெய்து எங்கேயும் போயிடாமல் அழகாக நீங்கள் மீண்டும் இது பண்ணணும். இந்த நேரத்தில் இன்னொரு வேண்டுகோளையும் நம்ம இந்திய அரசாங்கத்துக்கே வைக்கலாம். அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பத்ம விருது ஏதாவது ஒன்று கொடுக்கணும். ஏன்னா அப்படி ஒரு காமெடியன் வந்து இந்தியாவிலே கிடையாதுங்க. நீங்கள் எந்த லாங்குவேஜ்லேயும் கிடையாது இப்படி ஒரு காமெடியன். அவ்வளவு பிரமாதமான ஒரு சென்ஸ் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அவருக்கு வந்து இப்போ யார் யாருக்கோ விருதுகளை கொடுக்கும் பொழுது வடிவேலுக்கு ஒரு பத்ம விருது கொடுக்கணும். நிச்சயமாக ஒரு பத்மபூஷன் மாதிரி ஒரு விருதை கொடுத்தாருன்னா எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும்.